சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணும் தேர்தல் அதிகாரிகளுக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் செலினா நேரலில் வழங்க கேட்கலாம். செலினா, இந்த பயிற்சி முகாம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணும் தேர்தல் அதிகாரிகளுக்கு மாநகராட்சி சார்பாக பயிற்சி முகாம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பயிற்சியின் போது தபால் வாக்குகள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய வாக்குகளை எவ்வாறு எண்ண வேண்டும், வாக்கு எண்ணும் பொழுது படிவங்கள் 18, 20, 21, 22 அதே போல 15 ஆகிய ஆவணங்கள் குறித்தான பயிற்சியும் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அதற்கான படிவங்களை எப்போது திருத்த வேண்டும், வாக்கு எண்ணும் மையங்களில் செல்போன் கொண்டு வரக்கூடாது எனவும், வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடியவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் உள்ளிட்டவை அறிவுரைகளாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்பில் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய மொபைல் அப்சர்வர், அதே போல கவுண்டிங் சூப்பர்வைசர், கவுண்டிங் அசிஸ்டன்ட், கவுண்டிங் ஆபீஸ் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மாவட்டத்தில் கூடுதலாக மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் கற்பகம் தலைமையிலான இந்த பயிற்சி முகாம் என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற பயிற்சி முகாமில் தமிழகத்தில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக பயிற்சி வழங்கிய நிலையில் இன்று சென்னை மாவட்டத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் சென்னை மாநகராட்சி சார்பாக பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சென்னையில் 3 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் என்பது இருக்கக்கூடிய நிலையில் அந்த பணிகள் தொடர்பாக எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த பயிற்சியில் அனைவருக்கும் பயிற்சி என்பது வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணும் தேர்தல் அதிகாரிகளுக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் செலினா நேரலில் வழங்க கேட்கலாம். செலினா, இந்த பயிற்சி முகாம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணும் தேர்தல் அதிகாரிகளுக்கு மாநகராட்சி சார்பாக பயிற்சி முகாம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பயிற்சியின் போது தபால் வாக்குகள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய வாக்குகளை எவ்வாறு எண்ண வேண்டும், வாக்கு எண்ணும் பொழுது படிவங்கள் 18, 20, 21, 22 அதே போல 15 ஆகிய ஆவணங்கள் குறித்தான பயிற்சியும் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அதற்கான படிவங்களை எப்போது திருத்த வேண்டும், வாக்கு எண்ணும் மையங்களில் செல்போன் கொண்டு வரக்கூடாது எனவும், வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடியவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் உள்ளிட்டவை அறிவுரைகளாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்பில் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய மொபைல் அப்சர்வர், அதே போல கவுண்டிங் சூப்பர்வைசர், கவுண்டிங் அசிஸ்டன்ட், கவுண்டிங் ஆபீஸ் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மாவட்டத்தில் கூடுதலாக மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் கற்பகம் தலைமையிலான இந்த பயிற்சி முகாம் என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற பயிற்சி முகாமில் தமிழகத்தில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக பயிற்சி வழங்கிய நிலையில் இன்று சென்னை மாவட்டத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் சென்னை மாநகராட்சி சார்பாக பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சென்னையில் 3 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் என்பது இருக்கக்கூடிய நிலையில் அந்த பணிகள் தொடர்பாக எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த பயிற்சியில் அனைவருக்கும் பயிற்சி என்பது வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. தகவலுக்கு நன்றி செலினா.